லார்ட். இன்றைக்கி என்னென்னா மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆண்டவர் நம்ம மேலே வைக்கிற அந்த நுகம் ரொம்ப மெதுவாயும் அவரோட சுமை ரொம்ப லகுவாயும் இருக்கிறது. அப்போ நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஓடி ஓடி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுக்காக வாழணும், அவங்களோட காரியங்களை சரியாக அவங்களுக்கு செய்து கொடுக்கணும், அதன் நிமித்தமாக அவங்கள்ட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும், இப்படியே உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஓடி 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 கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னா ஏமாற்றம் தான் கிடைக்கும். கடைசியில் நம்ம என்ன தள்ளப்படுவோம், கடைசியில் நம்ம என்ன பண்ணப்படுவோம்னா குற்றம் சுமத்தப்படுவோம். இதுதான் நடக்கும். அப்போ கடைசியில் நம்ம அதுக்காக உட்காந்து வருந்தி அழுது புலம்பி கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற பாதையில் நடக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதை நீங்கள் கண்டினியூஸாக அந்த பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஆண்டவர் அந்த பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே அது ரொம்ப பிடிச்சிரும். அப்போ ஆண்டவர் சொல்கிற பாதையில் நடக்க ஆரம்பிக்கும்போது ஏசப்பா நம்மளுக்கு நல்லது தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்றது அது ஈஸியாயிரும். அப்போ அது கண்டினியூஸாக நம்ம நடக்கும்போது அது ரொம்ப நம்ம அதுக்காகவே ஏசப்பா நம்மளுக்கு இது வழி காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களா, பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு அப்படி நம்ம மைண்ட் செட் போயிடும். அப்போ நம்ம உலக பிரகாரமாக ஓடுறது, நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம தங்குறதுக்கும் உலக பிரகாரமான காரியங்கள் தேவை தான். ஆனால் அதுக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு கண்டிப்பாக நடத்துவார். அதனால் ஆண்டவர் சொல்கிற வழியில் நடக்கிறது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். உலகத்தை வெறுத்து நம்மளை வெறுத்து நம்மளுடைய தேவைகளை, அதாவது தேவைகள்னு சொல்ல முடியாது, நம்மளோட பிரியம், நம்மளோட இஷ்டமானதெல்லாம் வெறுக்கணும் அப்படின்ற சில காரியங்கள்லாம் ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்லும்போது அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றது நம்மளுக்கு பின்னாடி புரியும். ஒரு நாள் புரியும். அப்போது ஆண்டவர் சொல்லும்போது நம்ம அதை கேட்டு நம்ம நடந்தோன்னா கண்டிப்பாக அந்த நுகம் ரொம்ப மெதுவாக இருக்கும், அந்த சுமை ரொம்ப லகுவாக இருக்கும், நம்ம ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், நம்ம ஆத்துமாவுக்கு அமைதி இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவரோட நெருங்கி பழகி ஆண்டவர் காட்டுற பாதையில் நடந்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கும். அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம், அந்த ஞானத்தை கேட்போம். உலகத்தை வெறுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க ஆண்டவர் தன் ஞானத்தையும் புத்தியையும் பொறுமையும் கேட்போம். ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்போம். ஆமேன்.